யோவான் 4வது அதிகாரம் 20 24 வரை மறுபடியுமாய் இந்த ஆராதனையில் இன்னொரு செய்தி பார்க்க போகிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20 24 வரை புதிய ஏற்பாட்டு பகுதியில் பக்கம் 129 இருக்கிறது. உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் இந்த வசனத்தை வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். யோவான் 4வது அதிகாரம் 20 24 வரை வாசிப்போமா? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். உட்காருங்கள். நம்ம கடந்த 7 வாரங்களாக இந்த ஆராதனை குறித்த செய்தி பார்த்து கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக நாம் ஏன் ஆராதிக்க வேண்டும்? வேத வசனம் சொல்லுகிறது நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. எந்த மாதிரியான ஆராதனை இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக எந்த ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவதாக எந்த ஆராதனையை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அதற்கு பின்பாக நாம் படைக்கப்பட்டதின் நோக்கமே தேவனை ஆராதிப்பதற்காக தான். அதனால தான் நம்ம ஆராதிக்கிறோம். சபையாய் ஏன் ஆராதிக்கிறோம்? சபையினுடைய நோக்கமும் ஆண்டவரை ஆராதிப்பது தான். இந்த ஏன் என்கிற கேள்வியில் இத்தனது பார்த்துட்டு அடுத்து போன வாரத்தில் பார்த்தோம் யாரை ஆராதிக்கணும். அது ஆவியான தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று. இந்த நாளில் அந்த ஆவியான தேவனை நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால், அவரை பிதா என்று நாம் ஆராதிக்க வேண்டும். நம்மளுடைய அப்பா என்பதாக. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான பாஸ்டர். என்ன, நமக்கு ஆண்டவர் அப்பா, அவரை நம்ம ஆராதிக்கணும். அப்பாவை ஆராதிக்கிறோம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே நாங்கள் கைதட்டி பாடியிருக்கோம். எங்களுக்கு தான் அது தெரியுமே? இல்லை. என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அப்பாவை நம்ம ஆராதிக்கணும். நமக்கெல்லாம் அப்பா, ஆனால் அவர் யாரோட அப்பான்னா இயேசு கிறிஸ்துவினுடைய அப்பா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அப்பாங்கிறது ஒன்று, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்பா என்பது பிரதானம். நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எல்லாம் தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு வருவதே இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆனால் ஆராதனையில் நம்ம அப்படி ஆராதிக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஆராதிக்கிறது நம்ம என்ன அப்பான்னு ஆராதிக்கிறோம். ஆனால் எப்போ நமக்கு அப்படி வந்துச்சு, இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பான்னு சொல்லும்போது தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு உண்டாகுது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவன் என்று தான் நம்ம ஆராதிக்க வேண்டும். ஏன்னா நம்ம இந்த இதை விட்டுட்டோன்னு வைங்களேன், நமக்கு சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இதை புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன் வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக. அதாவது இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் உங்களை தத்து எடுத்துடுறாங்கன்னு வைங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்கு? இல்லை, உங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்கள தத்து எடுத்துக்கிறாங்க அப்படி வைங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் இலகுவாக புரியும். எப்படி? உங்கள் வீட்டில் இன்னொருத்தவங்கள தத்து எடுத்துடுறாங்க. என்னையும் உங்கள் வீட்டில் நீங்கள் தத்து எடுத்துறீங்கன்னு வைங்க, இன்னும் நல்லா இலகுவாக புரியும். என்னையும் உங்கள் வீட்டில் நீங்கள் தத்து எடுத்துறீங்க. உங்கள் அப்பாட்ட நான் உங்களை விட்டுட்டு நேராக போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது பிரதானமாக யாருக்கு அப்பா? உங்களோட அப்பா. இப்போ நான் எப்படி அவரை ஆராதிக்கினா, அவர் தத்து எடுக்கப்பட்டதுனால நானும் அப்பா. ஆனால் தத்து எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நீங்கிறதுனால நான் உங்கள் மூலம்தான் அப்பாவை ஆராதிக்கணும்.
ஏன்னா இது ஆண்டவர் இப்படி ஆராதிக்கிறதுனால என்னன்னா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நான் ஆராதிக்கிறேன் ஒன்று. இரண்டாவது என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவன் கர்த்தர் என்று நான் சொல்லுகிறேன். நான் பிதாவாகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவும் தேவன் என்கிற ஒரு அங்கீகாரத்தை நான் கொடுக்கிறேன். அது மாத்திரமில்ல, நான் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு காரணமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா என்பதின் மூலமாக தான் நான் அவர்கிட்ட போறேங்கிறதுனால, அவர் அதே தன்மை உள்ளவர், அதே சொரூபம் உள்ளவர், அதே போன்ற உள்ளவர் என்று சொல்லக்கூடியதாக நான் தேவனை ஆராதிக்கிறவனாய் மாறுகிறேன். அப்ப என்னுடைய ஆராதனை என்னன்னா, ஆண்டவருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆராதனை இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுக்கிறேன். அந்த ஆராதனையை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது என் பிதா என் பிதா என் பிதான்னு ஏறக்குறைய ஒரு 70 முறை நம்மளுடைய சுவிசேஷ நூல்களில் பார்க்க முடிகிறது. ஆனால் ஒரே ஒரு முறை மட்டும் என்ன சொல்கிறாரு? என் தேவனே என் தேவனேங்கிறாரு. அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே வர்றோம், அப்போ தான் நமக்கு அடாப்ஷன் வருகிறது. சரியா? ஆனால் இதற்கு முன்பாக அவர் பூமியில் இருக்கும்போது அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதன் மூலமாய் தன்னை தேவன் என்று அடையாளம் காட்டினார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. யோவான் 5வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அதில் உள்ள 17வது வசனம் வாசிங்க. யோவான் 5:17. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பிதா கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நானும் கிரியை செய்து கொண்டிருக்கேன். இதுல என்ன இருக்கு பிரதர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா கேட்ட யூதர்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்ல வர்றாரு. அடுத்த வசனம் வாசிங்களேன், 18வது. மீறினதும் அல்லாமல் என்ன சொன்னாராம்? தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே. நல்லா கவனிங்க, அவர்களுக்கு நல்லா புரிஞ்சுது. இப்ப நான் நமக்கே அந்த வசனத்தை வாசிக்க 17வது வசனம் வாசிக்கும்போது நமக்கு புரியுதா? எதுல என்ன இருக்கு? அவர் செஞ்ச கிரியை நானும் செய்கிறேன், அவர் செய்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, என்ன சொல்ல வர்றாருன்னா, நானும் தேவன், நானும் உங்களுடைய கடவுள், நானும் உங்களை ஆளுகிற ஆண்டவர் என்று சொல்லக்கூடியதாக தன்னை தேவனுக்கு சமமாக்குனதுனால தான் அவர்கள் என்ன பார்த்தாங்க? ஐயோ, இவர் என்ன சொல்றாரு? என்னை தேவனோடு சமமாக்குகிறார், இவர் தேவனோடு சமமாக்குகிறார் என்று சொல்லி அவருக்கு எதிராக அவர்கள் கலகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது கொஞ்சம் தள்ளி யோவான் 10வது அதிகாரம் நம்ம பார்த்தோம். யோவான் 10வது அதிகாரத்தில் 29வது வசனம் வாசிங்க. யோவான், அவைகளை எனக்கு தந்த எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது. என்ன? நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்று. முதல்ல நீங்க நல்லா கவனிங்க. யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல என்ன செஞ்சாங்க? நீ ஒன்றுன்னு சொல்றேன்னு சொல்லி அவரை கல்லறியும்படி கொலை செய்ய வகை தேடுறாங்க. இப்ப மறுபடியும் என்ன சொல்றாரு? ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்று. இப்போ இதுல ஒரு ஆம்பிகுட்டி இல்லை. அதாவது நீங்க எதிர்பார்க்க முடியாதபடி இல்லை தெரியாதபடி சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் பிதாவும் ஒன்று. இப்ப இது வரைக்கும் நீங்க வேற வேற ஆள் இல்லை. எப்படி? ஏன்னா நிறைய நீங்க தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம இப்போ நிறைய நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் எனக்கு இது எழுதுறாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி. யாரு? சபைக்கு போறவங்க, பைபிள் வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து ஆண்டவர்ல, அவர் நம்மளை போல உள்ளவர், யெகோவா தேவன் ஒருத்தர் மாத்திரம் தான் தேவன் சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? இதே பைபிளை வாசிக்கிறவங்க இயேசு கிறிஸ்து தேவன் இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. அங்க சொல்லும் போது அங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? நானும் பிதாவும் ஒன்று, நான் கடவுள், நான் தான் தேவன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். இதை சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க, 31. அப்பொழுது யூதர்கள்
மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் நீங்க என்ன கல்லெறிய பாக்குறீங்க? நான் நிறைய வேலை உங்களுக்காக, நான் நிறைய அற்புதங்கள் செய்கிறேன், அதிசயங்கள் செய்கிறேன், என் பிதா செய்கிறத பார்த்து செய்கிறேன், நீ எதுக்காக என் மேலே கல்லெறிகிற கேட்குறாரு. நல்ல கவனிங்க, நமக்கு புரியணுங்கிறக்காக தான் கேட்குறாரு. நானும் பிதாவுன்னு ஒன்று சொன்னார். இப்போ நீ எதற்காக என் மேலே கல்லெறிகிறன்னு சொல்லும்போது இப்போ ஆண்டவர் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்க, மறுமொழி பாருங்க. யூதர்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரியை நிமித்தம் நாங்க உன் மேல கல்லெறியல, நீ மனுஷனாய் இருக்க நீ தேவன் என்று சொல்லி நீ தேவதூஷணம் சொல்லுகிறபடியினால் உன் மேல் கல்லெறிய நாங்க இருக்க. என்ன காரணம்? நீ தேவனுக்கு சமம் என்று சொல்லுகிற. அதாவது நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆவியானவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, மூன்று பேருமே தேவன், ஆனா ஒரே ஆளு. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. திருத்துவம் என்று சொல்லக்கூடியது, திருத்துவங்கிற வார்த்தை பைபிள் இல்லை, ஆனா மூவரும் சேர்ந்து ஒன்றாய் இருக்கிற தேவன் தான் அவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு, நானும் பிதாவும் ஒண்ணு. அப்ப நீ என்னன்னா, பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறீங்கன்னா நீ என் மூலம்தான் ஆராதிக்க முடியும். அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அவர் படைக்கப்பட்டவர் அல்ல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் அல்ல. அவர் என்ன ஆனாரு? அவர் இந்த பூமியில பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ரொம்ப தெளிவா இருக்கு வசனம். குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் படைக்கப்படலை. ஏசாயா 9வது அதிகாரம் நம்ம எல்லா கிறிஸ்துமஸுக்கும் வாசிக்கிற வசனம். அவர் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், படைக்கப்படலை. ஏன்னா நிறைய பேர் செய்கிறாங்க என்ன, அவர் ஒரு மனுஷன் மனிதனாக பிறந்தார். தேவன் மனிதனாக பிறந்தது தான் நம்ம கொண்டாடக்கூடியது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், நானும் பிதாவும் ஒன்று. இதனால தான் சொல்றாரு, கடைசியா அவர் ஜெபிக்கக்கூடிய ஹை பிரீஸ்ட் பிரேயர் என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரிய ஜெபம் யோவான் 17வது அதிகாரத்தில் 2-5 வரை உள்ள வசனங்கள்ல அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்க. நான் ஆதியிலே உம்ம கூட இருந்தேன், உம்ம கூட நான் மகிமையில் இருந்தேன், நீரும் நானும் ஒன்னா இருந்தோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. வாசிங்க யோவான் 17. பிதாவே, வேலை வந்தது யாவருக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு குமாரனை மகிமைப்படுத்தும். அறிவதே நித்திய ஜீவன். படுத்தினேன், முடித்தேன். பிதாவே, நல்ல கவனிங்க, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் உண்டாயிருந்த உம்முடைய மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். என்னன்னா, நானும் ஒன்று, நானும் தேவனும் ஒன்று, நான் கடவுள், நான் தேவன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம். அதனால தான் அங்கே என்ன பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டு அவர் மூலம்தான் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ள முடியும். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்மளுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதனையாக இருக்காது. ஏன்னா பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் எப்படி ஒன்றான மெய் தேவனாய் இருந்தார்கள். யோவான் 17:3 சொல்லுது இல்லையா, ஒன்றான மெய் தேவனையும் அவருடைய குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஏன்னா இதை நம்ம அழகா மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லும்போது, மத்தேயு 11வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் 28வது வசனம் தெரியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாருமே என்னிடத்தில் வாருங்கள். 27வது வசனத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான சாவி வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறாரு? அந்த முக்கியமான வசனம் என்ன? மத்தேயு 11:27 பாருங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர
நல்ல கவனிங்க. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறாரோ அவரை தவிர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த வகையிலையும் நீங்க பிதாவாகிய தேவன்கிட்ட போகவே முடியாது. பிதாவாகிய தேவனை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது குமாரனாகிய கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் போதுதான் நீங்க பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள முடியும். அந்த பிதாவாகிய தேவனை நீங்க ஆராதிக்க முடியும். ஏன்னா இந்த ரெண்டு பேருக்கும் அவங்களுக்குள்ள அந்த இன்டிமசி என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் ஒன்றான மெய் தெய்வமாய் ஒன்றாய் இருப்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் சொல்றாரு, நான் வெளிப்படுத்தலைன்னா உனக்கு பிதாவை தெரியாது. அப்போ திவ்யா சிஸ்டர் சொன்னாங்க இல்லையா, அவங்க பயங்கரமான ஆளுங்க, அவங்க இதை ஆராதிக்கிறாங்க அதை ஆராதிக்கிறாங்க. அவங்க ஆராதிக்கிறது உண்மையான தெய்வத்தை அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும். பிதாவை தொழுதுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளணும். எது உண்மை? குமாரனாகிய கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் ஒன்று. அந்த மெய் தேவனை போய் சேர்வதற்கு குமாரனாகிய கிறிஸ்து மூலம் மட்டும்தான் நீங்க போக முடியும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். யோவான் 14வது அதிகாரத்தில் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணும்போது சுதா அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சாரு. என்ன கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்க எங்க போறீங்க, வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் 6வது வசனத்தில் சொன்ன ஆண்டவர் அடுத்து பிலிப்பு கேட்குறான், ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் போகிறீங்க எங்கே போகிறீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு பிதாவை காட்டி மட்டும் கொடுத்துருங்க. எப்படி? எங்களுக்கு பிதாவை மட்டும் காட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது யோவான் 14வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, என்னையை பார்த்தேன்னா நீ பிதாவை பார்த்துட்ட. எப்படி? நீ என்னையை பார்த்துட்டேன்னா நீ பிதாவை பார்த்துட்ட. அப்ப என்ன? நானும் பிதாவும் ஒன்று. இப்ப நீங்க தேவனை, மெய்யான தேவனை ஆராதிக்க வேண்டும். அந்த மெய்யான தேவன்கிட்ட போகணும்னா நீங்க குமாரனாகிய கிறிஸ்து மூலம் மாத்திரம்தான் நீங்க ஆராதனை பண்ண முடியுமே. வேற யாரு மூலமும் நீங்க பிதாவாகிய தேவன்கிட்ட போக முடியாது, பிதாவாகிய தேவனை ஆராதிக்க முடியாது. எப்ப? அவர்தான் அந்த தேவன் யார் என்றால் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய அப்பா என்கிற அந்த உறவை தவிர்த்து வேற எந்த உறவுலையும் நீங்க ஆராதிக்க முடியாது. அப்ப என்னன்னா, நான் வரும்போது ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே உம்மை ஆராதிக்கிறேன். அப்ப என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறேன், இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஏன்னா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு கொடுக்குது. ஆராதனையிலையும் நம்ம அப்படித்தான் ஆராதிக்கணும். குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய பிதாவே உமக்கு ஆராதனை. ஏன்னா நம்ம பிதாவை அப்படி ஆராதிக்கும் போது நம்ம பிதாவாகிய தேவனையும் ஆராதிக்கிறோம், குமாரனாகிய கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறோம். இது தெரியலன்னா நம்ம சரியா பண்ணிக்க மாட்டோம். இத ஆதி திருச்சபையும் ஆதி அப்போஸ்தலர்களும் தெளிவா புரிஞ்சிருந்தாங்க. நீங்க பாருங்க, ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கும் இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது. இந்த வசனம் ஏற்கனவே இருந்துச்சு, நான் நிறைய முறை படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதுன்னு. எபேசியர் புஸ்தகம் ஆவிக்குரிய முறையில் ஒரு பெரிய ஒரு வல்லமையான புஸ்தகம். எபேசு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புஸ்தகம். 3வது வசனம் பாருங்க. நல்ல கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், யாருக்கு ஸ்தோத்திரம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். பவுல் சும்மா எழுதலைங்க, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவர் யாருக்கு ஸ்தோத்திரம் பண்றாரு, யாரை ஆராதிக்கிறாரு, யாருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்தி யாரை கனப்படுத்துறாரு? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுக்கு ஸ்தோத்திரம். பிதாவுக்கு ஸ்தோத்திரம் எழுதல, தேவனுக்கு ஸ்தோத்திரம் எழுதல. நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க தயவு செய்து. இது இந்த வசனங்கள்லாம் நம்ம அடிக்கொருக்க வாசிக்கிற வசனம். அதனால நம்ம இது ரொம்ப லெகுவாக அதை நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். இதை நம்ம சரியா புரிஞ்சு கொள்றதே இல்லை. என்ன சொல்றாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேற தேவனுக்கு இல்ல.
என்னை ரட்சித்த என்னுடைய இரட்சகரும் என்னுடைய கர்த்தரும் என்னுடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனம் வாசிங்க. அதிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். யாரு அவர்? யாருடைய தேவன்? இயேசு கிறிஸ்துவனுடைய தேவன், இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் தேவன். இப்ப நம்ம ஆராதிக்கிறது அவர் யாரு? பிதாவும் மகிமையின் தேவனுமானவர். யாரோட? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. ஆதி திருச்சபை இது நல்லா புரிஞ்சிருந்தது. ஆதி திருச்சபைக்கு நல்ல வெளிச்சம். என்ன வெளிச்சம்? நாங்க ஆராதிக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. எங்க அப்பா இல்ல, என்னை நேசித்த, என்னை ரட்சித்த, எனக்காக மரித்து உயிர் தெழுந்த என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நான் ஆராதிக்கிறேன். இது இந்த வெளிப்பாடு வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவர் ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனா, இப்படிப்பட்ட ஒரு உறவை விட்டு என்னை சேர்த்து கொள்வதற்காக அவர் மரித்தாரே அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானத்தோடு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய மக்களா மாறிடுவோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும். யாரு? நல்ல கவனியம். மறுபடியும் இதே வசனம் இருக்கு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன். தேவனேன்னு சொல்லவே இல்லை. நீங்க எடுத்து போய் ஒவ்வொரு கிரீட்டிங்கும் வாசிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. என்ன காரணம்? அவரு என்னுடைய கர்த்தருடைய பிதா, அவருக்கு தான் நான் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். அப்போஸ்தலர் ரொம்ப அழகா எழுதுறாரு. ஸ்தோத்திரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமானவர். என்ன மறுபடியும் சொல்றார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவுமானவர். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் தேவனோடு சமமாய் இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மரண பரியந்தம் சிலுவைக்கு இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல 9வது 10வது 11வது வசனம் பாருங்களேன். ரொம்ப அருமையா எப்படி தேவன் பிதாவாகிய குமாரனை உயர்த்துறாரு. அதனாலதான் அவருடைய பிதாவை நான் ஆராதிக்கிறேன். ஆதலால் யார? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாய் உயர்த்தி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக அறிக்கை பண்ணும் படிக்கும் முழங்கால் முடங்கி இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றதுக்காக அவர் எல்லா நாமத்திற்கு மேலாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை உயர்த்தினார். வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி எங்கேயும் சரி இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை தவிர்த்து வேற எந்த நாமத்திலையும் ரட்சிப்பை கொடுக்கல. ஏன்னா அந்த நாமத்தினால ரட்சிக்கப்பட்டதுனால அந்த நாமத்தினுக்குரிய காரண கர்த்தராகி அந்த நாமக்காரனராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். என்னுடைய கால் முழங்கும், என்னுடைய நாவு அறிக்கை பண்ணும். என்னன்னு? என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுக்கு ஸ்தோத்திரம். நம் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடியதாய் நான் அவரை ஆராதிக்கும் போதுதான் எனக்கு என்ன வருது? ஒரு புது ஆராதனைக்கு வழி உண்டாகிறது. ரோமர் 15வது அதிகாரம் 5வது வசனம். நீங்க இங்கிலீஷ் பைபிள்னா யூ ஹேவ் டு ரீட் verse 6. ரோமர் 15:5 ஆங்கில வேதாகம்னா 6வது வசனம். நீங்கள் ஒருமனப்பட்டு நல்ல கவனிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை. எந்த தேவனை ஆராதிக்கிறாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவாகிய தேவன்.
இப்ப யாரு எந்த தேவன்? நான் தேவனை ஆவியோடு ஆராதிக்கிறேன், தேவனை உண்மையோடு ஆராதிக்கிறேன். ஆனா அவருக்கு உறவு கொடுத்ததுக்கு காரணமாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன். எப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை ஆராதிக்கும் போது நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், எனக்கு வழி கொடுத்த அந்த கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறேன். அதனாலதான் நான் எப்படி ஆராதிக்கிறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு வரும்போது நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், அவருடைய பிதாவாகிய தேவனையும் ஆராதிக்கிறேன். அப்ப என்னுடைய ஆராதனை ஒரு லீகலி அக்செப்டபிள், சரியான ஒரு ஆராதனையாய் என்னை தேவனோடு இசைப்பதற்கு ஒரு வசதியா இருக்கு, இல்லைன்னா கிடையாது. இதை ஆதி திருச்சபை ரொம்ப அழகா புரிஞ்சு கொண்டது. அதனால ஆதி திருச்சபை எல்லாமே அப்படிதான் சொன்னது. பேதுரு என்ன செய்யறாரு? மத்தேயு 16வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்றாரு? நீங்க யாருன்னு கேட்கிறாரு ஆண்டவர். 11வது வசனத்தில் கேட்கிறாரு, என்ன யாருன்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஐயா நீங்க எலியான்னு சொல்றாங்க, நீங்க எரேமியாங்கிறாங்க, நீங்க யோவான் ஸ்நானகன்கிறாங்க, நீங்க இப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அப்ப திருப்பி கேட்கிறார், நான் யாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது 16வது வசனத்துல பேதுரு என்ன பதில் சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து, நீர் கிறிஸ்து, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றார். யாரு? வெளிப்பாடு வந்துருச்சு. அவர் கடிதம் எழுதுறார். பேதுரு கடிதம் எழுதுறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர் எழுதுற கடிதம் எப்ப? பிரிந்து போய் தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கலாத்தியா தேசம் எங்கும் போயிருக்கிறாங்க. அங்க உள்ள மக்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். எழுதும் போது என்ன எழுதுறாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாருக்கு ஸ்தோத்திரம்? யாரை நான் பிரைஸ் பண்றேன்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுக்கு. ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறார் பேதுரு. வேற தேவனுக்கு இல்ல. யெகோவா தேவனை தெரியும். யெகோவா தேவன் ஒன்று தெரியும். அவர் ஆதியில இருந்தாரு, மேகஸ்தம்பமா பகல்ல இருந்தாரு, அக்கினி ஸ்தம்பமா இருந்தாரு, இஸ்ரவேலை வழி நடத்தினாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்க எல்லா கதையும் கேட்டிருக்கோம். எரிகோ மதிலை பத்தி கேட்டிருக்கோம், சிவந்த சமுத்திரத்தை பத்தி கேட்டிருக்கோம், யோர்தானை பத்தி கேட்டிருக்கோம், வானத்திலிருந்து வர்ற மன்னாவை கேட்டிருக்கோம். ஆனா அந்த தேவன் யாருன்னா, எங்களுடைய கர்த்தராகி எங்களை ரட்சித்த அந்த ரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா மூலமா நான் அவரை தொழுது கொள்றேன். அவருக்கு தான் ஸ்தோத்திரம். ஏன்னா இப்ப வேற ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்றேன், நான் உண்மையான கடவுளை தொழுது கொள்றேன்னா கிடையவே கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலமா நீங்க தொழுது கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனை தான் சரியான ஆராதனை. அப்பதான் நீங்க உண்மையோட ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். இல்லைன்னா தொழுது கொள்ள முடியாது. நீங்க வேற ஆண்டவரை தொழுது கொள்ளுவீங்களா இருக்கும். உண்மையான தேவன் கிடையாது. ஏன்னா அவரு இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. அந்த தேவனை தான் நான் தொழுது கொள்றேன். இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதின யோவான் பின்னாடி ஒரு கடிதம் எழுதுறார். எபேசு சபையில் இருக்கிற மரியாளுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். 2 யோவான் 1வது அதிகாரம், மொத்தமே ஒரு அதிகாரம் தான். அதுல 3வது வசனம் பாருங்க. 2 யோவான் 1:3. பிதாவாகிய தேவனாலும், நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் யார்? அந்த பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. யோவானுக்கு நல்ல வெளிப்பாடு இருந்துச்சு, பேதுருக்கு நல்ல வெளிப்பாடு இருந்துச்சு, அப்போஸ்தலருக்கு நல்ல வெளிப்பாடு இருந்துச்சு, பவுலுக்கு நல்ல வெளிப்பாடு இருந்துச்சு, ஆதி திருச்சபைக்கு இந்த வெளிப்பாடு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு தான் சபைகள்ல இந்த வெளிப்பாடு இல்லை. நான் ஆராதிக்கிறது தேவனை, ஆனா அந்த தேவன் வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா. நான் தொழுது கொள்றது ஆவியோட தொழுது கொள்றேன், பிதாவை தொழுது கொள்றேன். யாரோட பிதாவை தொழுது கொள்கிறேன்? இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை தொழுது கொள்றேன். அவர் மூலமா தான் நானும் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறேன். அப்ப நான் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்பா. அப்பதான் எனக்கு என்னுடைய ஆராதனை சரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனையாக மாறுகிறது. இத நாத்தான்வேல் முதல்ல ஆண்டவர்கிட்ட வர்றான். யோவான் 1வது அதிகாரத்தில் அவன் அத்தி மரத்து கீழே இருக்கிறத பார்த்து கூப்பிடுறாரு. அப்போ நாத்தான்வேல் சொல்றான். யோவான் 1வது அதிகாரம் 49வது வசனம் வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரன். எல்லாம் நீங்க பாருங்க, அவங்க எல்லாருக்குமே என்ன ஒரு காரியம் இருந்தது? நீர் தான் தேவனுடைய குமாரன்.
அப்போ நீங்க எந்த தேவனை ஆராதிச்சுக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்போ என்னன்னா, என்னுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆராதனையாக இருக்க வேண்டும். நான் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும். நான் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொன்னால், யோவான் 14:6 சொன்னது போல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன வார்த்தையின்படி நான் பிதா கிட்ட வரணும்னா எனக்கு இருக்கிற ஒரே வழி, ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவருடைய அப்பாவை தான் நான் ஆராதிக்கிறேன். நம்ம யூதர்கள் கிடையாது, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம யூதர்கள் கிடையாது. ஆனா யூதர்களுக்கு ராஜா என்று அழைக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம ரட்சிக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அவருடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்திருக்கிறார், நம்மளை ஏற்றுக்கொண்டாரு. அதனால நமக்கு அப்பாங்கிற உறவு வந்துச்சு. அந்த உறவுக்கு அடிப்படையே காரணம் யாரு? குமாரனாகிய கிறிஸ்து. அதனால நான் சாப்பிட வரும்போது, அங்க வரும்போது நான் யாரை இது பண்றேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய குமாரனை ஆராதிக்கிறேன். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிக்கலாம், எதுக்கு இந்த ஆராதனையை குறித்து இத்தனை மெசேஜ்? என்ன ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதாதா? யோசிக்கலாம். எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, எனக்கு வீசா இல்லை, என் குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு வேலை இல்லை, இல்லை எனக்கு உடல்நிலையில் பிரச்சனை, இல்லை எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உட்காந்துருக்கவங்க, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு ஆராதனை சொல்லி கொடுக்குறேன்னா, ஏன்னா முதலாவது நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா மீதி எல்லாம் சரியாயிரும். எதுக்கு ஆராதனை பற்றி இவ்வளோ சொல்லி கொடுக்குறோன்னா, ஆண்டவருடைய மனசு, ஆண்டவர் வந்து ஒரு ஈகோ மேனியாக்கு இல்லை. என்னை வந்து ஆராதின்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து என்னை ஆராதின்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ பிதாவாகிய தேவனை ஆராதிக்கணும். காரணம் என்னன்னா, முதலாவது நீ தேவனை தேடு, அப்பொழுது உனக்கு எல்லாமே கொடுக்கப்படும். அப்போ எதுக்கு உங்களுக்கு ஆராதனை சொன்ன? நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை ஆராதனை பண்ண கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய தேவன் ஒருத்தர் உண்டு. அவருக்கு உங்களுக்கு வழி சொல்லி கொடுக்குறேன், அதை சொல்லி கொடுக்குறேன். உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், உன்னோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், உன் திருமணத்தில் பிரச்சனை இருக்கலாம், உன் பிள்ளையில பிரச்சனை இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் முதலாவது நீ தேவனை தேடணும்னா, நீ அவரை ஆராதிக்கிறவரா வரும்போது எல்லாம் சரியா வரும். அப்போ உங்க பிரச்சனைக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்கும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அவர்தான். உங்களை படைச்சவர். அப்போ உங்களுக்கு அவரை ஆராதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டா உங்க பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா அவரு உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறேன், எதுக்காக உங்களை அபிஷேகித்திருக்கேன், எதுக்காக உங்களை வழி நடத்துறேங்கிற ஞானம் வந்துடும். அப்போ நீங்க சரியான முறையில் ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் இந்த ஆராதனையை குறித்து இவ்வளோ சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா பழைய ஏற்பாடு, இந்த நாட்களில் ஆராதனை பற்றி சொல்லி கொடுக்கணும்னா நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆராதனைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவனை குறித்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம சபைகள் பூராமே கன்சியூமர் மென்டாலிட்டி ஆகி போச்சு. எனக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு காலகட்டமாக மாறிட்டோம். பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பழி செலுத்த வரணும், காணிக்கை செலுத்த வரணும், எல்லாமே என்ன ஆண்டவர் ஃபோக்கஸாக இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா, எனக்கு என்ன கிடைக்கும், அங்கே மியூசிக் எப்படி இருக்கும், அங்கே ராகமாக பாடுபடுவாங்களா, பாட்டு கேட்கும்போது எனக்கு உள்ளுக்குள்ள புல்லரிக்குதா, ஐ ஃபீல் குட்டா, அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோமா, இப்படி ஆகிப்போச்சு. ஃபோக்கஸ் எங்கே மாறிடுச்சு. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்குறேன்னா, என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய குறிக்கோள் எங்கே இருக்கணும்? தேவனை குறிச்சதா இருக்கணும். அவரை நான் ஆராதிக்கிறேன், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதா, அவர் யாருடைய பிதா என்று தெரியும் போதுதான் என்னுடைய ஆராதனை அவரை குறிச்சதா இருக்கும், என்ன குறிச்சதா இருக்காது. ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து அண்ணே இப்படி போட்டு ஆராதிக்கலாமா, அதை செஞ்சு ஆராதிக்கலாமா, ஸ்கர்ட் போட்டு வந்து ஆராதிக்கிறாங்க, எனக்கு குற்றமாக இருக்குது, இல்லை அவங்க வந்து சல்வார் போட்டுட்டு ஆராதிக்கிறாங்க, இல்லை அவங்க சேலை கட்டிட்டு ஆராதிக்கிறாங்க. எதை கட்டினாலும் உன்னால் தப்பாக பார்க்க முடியும். ஆமாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. வர்ற கேள்வியெல்லாம் கேட்டு நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறது இல்லை.
ஸ்கர்ட் போட்டுட்டு போய் ஆராதிக்கலாமா ஆண்டவரை? பேண்ட் போட்டுட்டு போய் ஆராதிக்கலாமா? என்ன காரணம்? மக்களுடைய கோணம் சரியில்லை. நீ ஆண்டவரை ஆராதிக்கிறவனா, ஆராதனையில் வழி நடத்துறவனோ யாரை பார்க்கணும்? ஐயா, நீ என்ன பார்க்காத அளவுக்கு நீ ஆண்டவரை பார்க்கணும். நான் என்னை எப்படி உடுத்தி கொள்ளணும் அப்படி உடுத்துக்கொள்ளுவேன். மற்றவர்களுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். ஏன்னா ஆராதனை நடத்துறவங்களும் ஆராதிக்கிறவங்களும் அவங்களுடைய போக்கஸ் ஆண்டவராக இருக்கும்போது, பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவனை, அந்த ஆவியான தேவனை நான் ஆராதிக்கிற வர்றேன்னு சொல்லி வரும்போது, அப்போ என்னுடைய குறிக்கோள், என்னுடைய கண்ணோட்டம் எல்லாம் இருக்கும் தேவனை குறிச்சதா இருக்கும். இன்றைக்கு அது இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அதனால தான் இன்றைக்கு ஆராதனை குறித்து இவ்வளவு தெளிவா இவ்வளவு காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கிற காரணம் அதுதான். முதல்ல என்னுடைய நோக்கம் அவரை குறிச்சுதான் இருக்கணும். அப்ப என்னன்னா, என்னுடைய கவலைகள், என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய பாடுகளுக்கு மத்தியில நான் கொடுக்கிற ஸ்தோத்திரம் பலியாக மாறும். அப்ப நான் பிதாவாகிய தேவன் வேற யாரும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா என்கிற கோணத்துல நான் ஆண்டவர்கிட்ட வர முடியும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் தான். எப்படி? நான் தான். யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, நீ யாரு? உனக்கு என்ன வயசு இவ்வளவு கூட ஆகலை, உனக்கு எப்படி ஆபிரகாமை தெரியும் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, நான் யாரு? என் பேர் என்ன? நான் தான். ஆண்டவர் மோசேகிட்ட வெளிப்படுத்தின அதே வார்த்தையை ஐ ஆம். அதை நீங்க தமிழ்ல இருக்கிறவராகவே இருக்கிறார் இப்படி ஏதாவது சொல்லி தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் இருக்கிறவர் என்ற அர்த்தம். அதை நீங்க எந்த வார்த்தையிலையும் மொழிபெயர்க்க முடியாது. அதனால ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்ன ஆராதிக்கலைன்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு, நீ என்ன ஆராதிக்கலைன்னா நீ பிதாவை ஆராதிக்கலை. நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதா, அவர் என்ன சொல்றாரு? நீ என்னை ஆராதிக்கல. ஆராதனை என்ன? கனமும் மரியாதையும் கொடுக்கிறது இல்லையா? முதல்ல இருந்து அதான் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம செய்யக்கூடிய, நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லாமே ஆண்டவருக்கு மரியாதையும் உரிய கனத்தையும் கொடுக்கிறதாங்கிறதா ஆராதனை. இப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ என்னைய கனம் பண்ணலன்னா உன் ஆராதனை பிதாவை கனம் பண்ணல. நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்க கனம் பண்ணலன்னா நீங்க பிதாவாகிய தேவனை கனம் பண்ணல. யோவான் 5வது அதிகாரத்துல 23வது 24வது வசனம் பாருங்க. குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் என்ன? நீ என்னைய ஆராதிக்கலைன்னா, கனம் பண்ணுவது என்ன? ஆராதனை. நீ என்னைய கனம் பண்ணலன்னா என்னை அனுப்பின பிதாவை நீ கனம் பண்ணல. அப்ப என்னுடைய ஆராதனை நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் போகும்போது, கிறிஸ்துவனுடைய குமார், கிறிஸ்துவனுடைய பிதா என்று போகும்போது நான் அவரையும் ஆராதிக்கிறேன், பிதாவையும் ஆராதிக்கிறேன். 24வது வசனம் வாசிங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னன்னா, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவர் மேல நான் அன்பு வைத்திருக்கிறேன், அவர் கனத்தை கொடுக்கிறேன்னு சொல்லும் போதுதான் பிதாவாகிய தேவனுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாகிய தேவனுக்கும் நான் கனத்தை கொடுக்கிறேன், ஆராதனையை கொடுக்கிறேன். இல்லைன்னா அவருக்கும் நான் ஆராதனை செலுத்தலை. அப்போ நம்மளுடைய ஆராதனை எதுவா இருக்கணும்? பிதாவாகிய தேவனுக்கு. அந்த பிதா யாருடைய பிதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதான்னு வரும்போது தான் நம்மளுடைய ஆராதனை சரியான ஆராதனை. இதைத்தான் யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லும்போது அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட ஆண்டவர் சொல்றார், ஆராதிக்கிறவங்க எப்படி ஆராதிக்கணும்? பிதாவை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். பிதா அப்படின்னு சொல்ற அவளுக்கு புரிஞ்சது. நல்லா கவனிங்க, சமாரிய ஸ்திரீக்கு புரிஞ்சது. என்ன காரணம்? அவ போய் ஊர்ல போய் என்ன சொன்னா? வந்து பாருங்கள், இவர்தான் கிறிஸ்துவோ. நீங்க நல்ல வெளிப்பாட பாருங்க. அவளுக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கனெக்ட் பண்ணாம விட்டுறோம்.
சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும்போது சொல்றாரு, நீ பிதாவை ஆராதிக்கணும், குமாரனை ஆராதிக்கணும், நீ பிதாவாகிய தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கன்னு சொல்லும்போது அவர் என்ன ஆராதின்னு டைரக்டா சொல்லல. ஆனா அவளுக்கு புரிஞ்சிருச்சு இவர் தான் கிறிஸ்துன்னு. அதனால ஊருக்குள்ள போய் வந்து பாருங்க, வரப்போகிற மேசியா இவர்தானா என்று, என்ன ஆண்டவர் அனுப்ப போகிற ரட்சகர் இவர்தானா என்கிற வெளிப்பாடு அவளுக்கு வந்துச்சு. இந்த 3 வசனத்துல தான் அவளுக்கு வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கு வரணும். சமாரிய ஸ்திரீக்கு இவ்வளவு பெரிய வேத வசனம் கிடையாது, இவ்வளவு பெரிய வேத ஆராய்ச்சி இல்லை. அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இப்படிப்பட்ட போதகர் இல்லை. நம்மளை காட்டில் பெரிய போதகர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார். ஆனால் 3 வசனத்தில் சொல்லி கொடுத்துறாரு. என்ன, நீ இங்கே ஆராதிக்கணும் அங்கே ஆராதிக்கணுங்கிற இல்லைம்மா, எங்கும் ஆராதிக்க காலம் வரப்போகுது. அது மாத்திரம் இல்லை, நீ என்ன பிதாவை ஆராதிக்க போற. அவ உடனே போய் சொன்னா, இவர் தான் கிறிஸ்துவா, ஏன் இவர் தான் தேவனுடைய குமாரனா அப்படிங்கிற வெளிப்பாடு அவளுக்கு வந்தது. அதனால தான் சீஷர்கள் நான் போன முறை சொல்லி கொடுத்த போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிச்சாங்க. படவுல இருக்கும்போது ஆராதிச்சாங்க. என்ன இது காற்றும் கடலும். அதை காட்டிலும் உயிரோடு மரித்து உயிரோடு எழும்பின அந்த கிறிஸ்துவை பார்த்தும்போது தோமா சொல்கிறான், யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனம், தோமா என்ன சொல்கிறாரு, நீ கையை விட்டு பாருன்னு சொன்னது, என் ஆண்டவரே என் தேவனே, என் தேவனே. ஒரு பயங்கரமான வெளிப்பாடு அவனுக்கு. என்ன, இவர் தான் மை லார்ட் மை காட் என்று சொல்லக்கூடியதா, என் ஆண்டவரே என் தேவனே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தான். அதனால அவன் தேவனை ஆராதிக்கிறவனாக மாறினான். அப்போ நம்மளுடைய ஆராதனை வரணும்னா நம்ம யார் இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஆராதனை சரியான ஆராதனை என்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனை ஆராதிக்கும் போது தான் உங்களுடைய ஆராதனை சரியான ஆராதனை. வேற யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவனை ஆராதிக்கும் போது உங்களுடைய ஆராதனை முழுமை இல்லை. யெகோவா விட்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து தேவன் இல்லைன்னு. கிடையவே கிடையாது. நான் காட்டி கொடுத்தேன். யோவான் 5வது அதிகாரம், யோவான் 10வது அதிகாரத்தில் நானும் தேவனும் ஒன்று, யோவான் 14வது என்ன பார்த்தேன்னா நீ தேவனை பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடியதாக அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதற்காகத்தான் நம்மளை தேவன் ஆராதிக்க அழைச்சிருக்கிறார். இதை குறித்து சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லக்கூடிய வசனம் பாருங்க. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. நம்மை ரட்சிக்கிற ரட்சகர் யாரு? அவரும் தேவன் தான். ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறோம். ஒரே கர்த்தரும் உண்டு, நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. சகலம் மாத்திரல, நீங்களும் அவர் மூலம் தான் உண்டாக்குனீங்க. அவர் தான் கர்த்தர். அதனால அவருடைய பிதாவாகிய தேவனை நம்ம ஆராதிக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம இதை உணர்ந்து கொள்வதில்லை. தெரியல, நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்து நான் ஆராதிக்கிற பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிதான்னு நீங்கள் ஆராதிச்சிங்களான்னு தெரியல. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால தான் ஜெபம் பண்ணுவோம். நம்ம போகிறது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் போவோம். என் பாவங்களை மறித்து இது பண்ணிங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த வெளிப்பாடோட நம்ம ஆராதனை செய்கிறதில்ல. பிதாவாகிய தேவன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தேவன் என்று நம்ம ஆராதிக்கிறதில்ல. அப்படி ஆராதிக்கும்போது நான் மெய்யான பிதாவை ஆராதிக்கிறேன், அவருடைய குமாரனையும் நான் ஆராதிக்கிறேன் என்பது தான் உண்மை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்று. ஏன்னா அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது நான் முதலாவது பிரதானமாய் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன். 2வது அதற்கு வழிவகித்த குமாரனாகிய கிறிஸ்துவையும் நான், நீங்களும் தேவன், நீங்கள் என்னுடைய கர்த்தர், நீங்கள் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி அவரையும் நான் ஆராதிக்கிறேன். அந்த தேவனுக்கு தான் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி வானத்திலையும் பூமியிலும் பூமி கீழே உள்ள எல்லாமே அவரை ஆராதிப்பதாக. அப்போ நம்மளுடைய ஆராதனை என்ன? பிதாவாகிய தேவன்
அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவாகிய தேவன். அப்படின்னு அந்த வெளிப்பாடோடு நான் ஆராதிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் நான் ஆராதிக்கிறேன். அவரைத்தான் எல்லாருமே ஆராதிக்க போகிறாங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தி பூமியிலும் வானத்திலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமா அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. சகலத்தையும் நியாயம் தீர்க்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன சொன்னாரு, தேவதூதர்களையும் பார்த்து நீங்க இவரை ஆராதிங்க. நல்லா கவனிங்க. போன வாரம் ஏசாயா 6வது அதிகாரத்திலிருந்து 8 வசனத்தில் சொல்லி கொடுத்தோம். எப்படி நம்ம இதில் பார்க்குறோம், எங்கே பரலோகத்தில் பார்க்குறோம். அவர்கள் வான தேவதூத சோனி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்க்குறோம். அந்த தேவன் என்ன சொல்கிறாரு, நீங்கள் குமாரனாகிய கிறிஸ்துவை ஆராதிங்கன்னு. எபிரேயர் 1வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் தமர் முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். நேற்றைக்கு மான்ஸ் ஃபோன் பண்ணி சொன்னார், அண்ணே இந்த வசனம் வாசிச்சேன்னு. ஒரு நிமிஷம் தம்பி, எந்த வசனம்னு கேட்டேன். எபிரேயர் 1:6. நான் முதல்ல என் நோட்ஸில் இருக்கான்னு பார்த்தேன். இருக்கு. சந்தோஷம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, ஆண்டவரை பூமியில் பிரவேசிக்க செய்யும் போது இவரை நீங்கள் ஆராதிங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ ஆராதிக்க சொல்கிறார். பூமியில் பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். சீஷர்கள் ஆராதிச்சாங்க, ஆதி திருச்சபை ஆராதிச்சது, அப்போஸ்தலர்கள் ஆராதிச்சாங்க. இன்னைக்கு நம்மளும் ஆராதிக்கிறோம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு வாங்க. பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் அங்கே ஒரு ஆராதனை நடக்குது. நம்ம 4வது அதிகாரத்துலையும் ஒரு ஆராதனையை பார்க்குறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 21, 22லையும் பார்க்குறோம். ஆனால் இங்கே ஒரு ஆராதனை நடக்குது. என்ன? 14வது அதிகாரத்தில் ஒரு ஆராதனை நடக்குது. முதல் 3 வசனம் வாசிங்க. பின்பு நான் பார்த்தபோது, அப்போஸ்தலனாகிய யோவான் பார்க்கிறார், பரலோக தரிசனம் பார்க்கிறார். அப்ப பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும், யார் உட்கார்ந்திருந்தா? ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருந்தாரு. அவர் நெத்தியில் என்ன எழுது? பிதாவினுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தது. அல்லாமலும் பெருவெள்ளம் இரைச்சலை போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் அந்த 4 ஜீவன்கள் சுத்தி ஆண்டவர் ஆராதிச்சதை ஏசாயா 6வது அதிகாரத்தில் பார்த்தோம். அங்க பார்க்கிறோம். மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு யாரு? பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட ஒருவரும் பாட முடியாத ஒரு புது பாட்டை அங்க பாடுறாங்க. இங்க த்ரோன் ரூம்ல, இங்க ஆராதனைக்குரிய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கவர் யாரு? குமாரனாகிய கிறிஸ்து. நல்ல கவனிங்க. போன வாரம் பார்த்தோம், ஏசாயா 6வது அதிகாரத்தில் பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரு. மீட்டெடுக்கப்பட்ட சீயோன் மலை என்பது என்ன? மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள், உங்களை போல என்ன போல மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய அந்த 2ஆம் வருகையில் வரக்கூடிய காரியம். அங்க சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறாரு? ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்துருக்கிறார். அவருக்கு ஆராதனை நடக்குது. அவரை சுற்றி பெரிய ஒரு எல்லாரும் நின்று ஒரு புது பாட்டை பாடுறாங்க. வேற யாரும் பாட முடியாதபடி ஒரு என்ன இடி முழக்கம் உழுவது போல, சத்தம் முழங்குவது போல ஒரு பெரிய சத்தம் உண்டாகிறது. அங்க ஆண்டவரை ஆராதிக்கிறத பார்க்கிறோம். அதுல 7வது வசனமும் வாசிருங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார். அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறான். 2 முறையும் என்ன சொல்றான்? நீங்க அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப என்னன்னா, நான் ஆண்டவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறோம்.
ஆவியான தேவனை தொழுது கொள்ளுகிறோம். ஆனால் எப்படி தொழுது கொள்ளுகிறோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா என்கிற வெளிப்பாடில் நம்ம தொழுது கொள்ளுறோம். நன்றாக சிந்திச்சு பாருங்களேன். உங்களையும் என்னையும் மீட்டுக்கொள்ள அந்த பிதா தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த ரத்தத்தினால என்னை மீட்டு கொண்டார். எனக்கு பிதாகிட்ட போகிறதுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணார். அப்படி இருக்கும்போது அந்த குமாரனை நான் தரிசிக்க, அந்த பிதாவாகிய தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கும் போது என் கை தானா, நான் என்ன சொல்ல முடியும், ஆண்டவரேன்னு என் கை தானா உயரும். என்னுடைய வாய் தானா ஆண்டவரே நன்றி 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 என்று ஸ்தோத்திரம் சொல்லுகிறதா வரும். என்னுடைய கால் தானா மடங்கும். யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை. யாரும் என்னை ஆண்டவரை ஆராதின்னு சொல்ல தேவையில்லை. நானா என்னுடைய முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பிதாவாகிய தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், கிறிஸ்துவாகிய தேவனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு தேவனாய் இருந்ததுனால நாங்கள் உங்களை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி என்னை அறியாமல் என்னுடைய கைகளை உயர்த்தி, என்னுடைய வாய்களை உயர்த்தி, என்னுடைய சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய துதி கனம் மகிமை என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஆண்டவரே உமக்கு உகந்ததாயும் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்தக்கூடியதாய் இருக்கட்டும், ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லக்கூடியதாய், என்னுடைய முழங்கால்கள் முடங்கக்கூடியதாய், ஆம் ஆண்டவரே